வித்யா, ஒரு பைக் இருக்கு அப்படின்னா அதை யாராச்சும் ஓட்டினா தானே போகும். ஆமா, ஓட்டினா தான் போகும். ஆனா இங்க ஒரு பைக்கு ஆளே இல்லாம 500 மீட்டருக்கு மேல தன்னந்தனியா ஓடிக்கிட்டு இருக்கு நடு ரோட்ல. என்ன அருண் சொல்ற? ஒருவேளை பேய் ஓட்டிட்டு போயிருக்குமோ? பேயோ பிசாசோ, அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார். ஆமா அருண், நீ சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. அதை நான் இப்போ சொல்றேன். என்னன்னா, கோவை உக்கடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு திடீர்னு விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. விபத்து ஏற்பட்டதால அவர் வந்து அந்த பைக்ல இருந்து கீழே தவறி விழுந்துட்டாரு. அவர் விழுந்ததுக்கு அப்புறம் கூட இந்த பைக் நிற்காம வேகமா போய்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அவர் எவ்வளவு ஸ்பீட்ல வந்திருப்பாரு பாரு. அவர் எவ்வளோ ஸ்பீடில் வந்தாருன்னு தெரில, விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரில. ஆனால் அவர் கீழே விழுந்துட்டாரு, பைக்கு மட்டும் நிற்காம போய்கிட்டே இருக்கு. அதாவது இந்த ஜாக்கி இல்லாமல் ஓடும் தெரியுமா குதிரை, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதை வந்து அந்த வழியாக போன ஒருத்தர் வந்து வீடியோ, அதாவது ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிக்கிட்டு இப்பெல்லாம் விளாக் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த வழியாக வந்திருக்காரு. அவர் வந்து இதை வீடியோவாக எடுத்து இணையத்தில் வெளியிட்டிருக்காரு. பாருங்க, ஆள் இல்லாமல் ரொம்ப தூரம் ஒரு வண்டி போயிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இணையத்தில் வெளியிட்டிருக்காரு. ஆமா அருண், ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இது என்ன வீடியோ, தனியா ஒரு பைக் போதே அப்படின்ற மாதிரி எதுவுமே புரியாத புதிர் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கும்போது தான் இது ஒரு விபத்துக்கான ஒரு வீடியோ அப்படின்றது தெரிஞ்சது. ஆமாம், அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. வைரல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நெட்டிசன்கள் பல பேரும் அந்த வீடியோ எடுத்தாரு பத்தியா, அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஏங்க உங்களோட மனிதநேயம் இவ்வளோதானா? அங்கே ஒருத்தர் விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவரை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவீங்களா? இப்படி அந்த பைக்கு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து வைரலாக்க பார்ப்பீங்களா? லைக்ஸ்க்காக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? இதான் உங்கள் மனிதநேயமா, ஒரு மாண்பு இல்லையா? அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கமெண்ட்டில் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்படியெல்லாம் பண்ணா அப்புறம் திட்ட தானே செய்வாங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்னடா இது, அவரை காப்பாத்தாம பைக் தனியா போயிட்டு இருக்கிறது போய் வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இப்படித்தான் 10ஓட 11 பேசக்கூடாது. அதுக்கு அவரே ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து முன்னாடி அவர் போயிட்டு இருந்தாரு, நாங்கள் பின்னாடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துகிட்டு இருந்தோம் பைக்கில், அவர் யாருன்னே தெரில, திடீர்னு விபத்து ஏற்பட்டுருச்சு, நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனதால் அந்த பைக் மட்டும் தனியாக போகுதே, அது யார் மேலேயும் இடிச்சிடக்கூடாது, நம்ம அதை போய் தடுத்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் மேலே அந்த பைக்கை கூட விரட்டிக்கிட்டு நான் போனேன். ஆனால் பின்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க பைக்கை நிறுத்திட்டு அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப கூப்பிட்டு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் முழு ஸ்டோரியும் தெரியாமல் இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அவர் வந்து லைக்ஸ்க்காக மட்டும் இந்த வேலையை பார்க்கல, அடுத்தவங்க யாரும் அந்த பைக் மோதி விபத்து ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையில தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நல்ல நோக்கத்தில் தான் அவர் போய் விரட்டிட்டு போய் பண்ணியிருக்காரு. சரி, வீடியோ எடுத்தோம், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதால அந்த இணையத்தில் அப்லோட் பண்ணியிருக்காரு தவிர அவர் லைக்ஸ்க்காக பண்ணலன்றதை அவரே உறுதிப்பட சொல்லிட்டார். அப்ப நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு. அவரு வந்து அந்த பைக்கை காப்பாத்திருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை காப்பாத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.